Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜில் ஜில் தீபாவளியோட பார்ட் 2 வீடியோ கைஸ். பார்ட் 1 நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுல நம்ம ஆவடியில இருக்க மோரின்ற கிராமத்துல போய் மக்களோட நம்ம ஃபுல்லா தீபாவளிலாம் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஃபுல்லா அவங்களுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து ஜாலியா அவங்க கூட கேம் எல்லாம் விளையாடி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சூப்பரா அந்த ஜில் ஜில் தீபாவளியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். சோ அதை தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீபாவளினாலே நம்ம புதுசா ட்ரெஸ் எல்லாம் போடணும், பட்டாசு எல்லாம் வெடிக்கணும்ல. அதனால அங்க இருக்க சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க அவங்க எல்லாருக்குமே புது புது ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகழகான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தோம் கைஸ். அங்க இருக்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அந்த புது ட்ரெஸ் போடும்போது அவ்வளவு சந்தோஷமா அது போடுறாங்க. அதுவும் இல்லாம என்னோட சித்தி இருக்காங்களே, அவங்க போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து போய் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் மாட்டி விட்டுருந்தாங்களா. அந்த குழந்தைங்களாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த ஃப்ராக் எல்லாம் போட்டு அப்படியே ஜாலியா அழகா இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க, இப்ப அப்படியே டிஃப்ரெண்டா அப்படியே ரொம்ப அழகா அப்படியே சூப்பரா மாறிட்டாங்க. அவங்க அங்க இருக்க எல்லா குழந்தைங்க முகத்துல அவ்வளவு சிரிப்பை நம்ம பார்த்தோம். வீடியோல பாக்குறதோட அங்க 10 டைம்ஸ் 100 டைம்ஸ் அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த இடத்துல. அதுலயும் ஒரு குழந்தை புது ட்ரெஸ் போடவே அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது போல அவருக்கு புது ட்ரெஸ் போட்டுட்டு. அது பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி செம ஜாலியா இருந்தது கேஸ் அந்த ஃபீல்லாம். உங்களுக்கு டவுட் இருக்கும், என்னடா பிரகாஷ் கேர்ள்ஸ் மட்டும் ட்ரெஸ் கொடுக்குறோம் பாய்ஸ்ல ட்ரெஸ் கொடுக்கலையானா? அது எப்படிங்க ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காம விட்டுருவா? எல்லா பசங்களையும் லைனா நிக்க வச்சு நம்ம ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு இன்னொரு டவுட் கூட வரலாம், அது எப்படி பிரகாஷ் எல்லாரோட சைஸ் உங்களுக்கு கரெக்டா தெரியுமா, உங்களுக்கு பத்தாம போயிடாதாரு? 1 வயசு 2 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஏஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும், அப்புறம் 10 வயசு 12 வயசு இருக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும், அப்புறம் 5 வயசு 6 வயசு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ், பெரியவங்களுக்கு பெரியவங்க சைஸ் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அங்க இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் வச்சு பார்த்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் டைட்டா இருந்ததுன்னா அது எடுத்துட்டு கரெக்டான அளவு ட்ரெஸ் திருப்பி கொடுத்தோங்க. அங்க இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் பத்தாம ட்ரெஸ் கிடைக்காம போவே இல்லை. பசங்க எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுனே அழகாத பசங்க எல்லாம் இன்னும் ரொம்ப அழகாயிட்டாங்க. அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷத்தை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கேம்ஸ் எல்லாம் விளையாடியாச்சு, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, ஆனா இன்னமும் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்குல்ல. பிரியாணிலாம் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிலாம் ரெடி ஆகி ஃபுல்லாக எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன பசங்க சாப்பிட முடிச்சுட்டு அப்புறம் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்றாங்க. ஃபுல்லாக பிரியாணி, பிரெட் அல்வா, அப்புறம் ரைத்தா, அந்த இது பேர் கத்திரிக்காய் அது எல்லாமே போட்டு எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டாசு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே கிளம்பிடலாம். ஜில் ஜில் தீபாவளி ஜில் ஜில்லுன்னு சுட சுட சாப்பிட்றாங்க. ஜில் ஜில் தீபாவளி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிரியாணி தான் நானும் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு எல்லாம் டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். உண்மையாக தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கும். வாசனை நல்லா சூப்பர். அது பாய் தான் செஞ்சுருக்காரு போல. நல்லா இருந்தது. வரகடப்பு பிரியாணி நல்லா இருக்கும். உள்ள எல்லா இடமும் தளபதி தான். இந்த இடத்துல தளபதி தான். நாம தான் வந்தாச்சு. கைஸ் அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கைஸ் அந்த பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொன்னல. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது கைஸ். சும்மா வீடியோக்காகலாம் சொல்ல, உண்மையிலேயே நல்லா இருந்தது கைஸ். அதுவும் இல்லாம அந்த பிரெட் அல்வாலாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குது. நல்லா சூப்பரா அந்த பிரியாணி எல்லாம் எடுத்து எல்லாருமே நல்லா சூப்பரா சாப்பிட்டாங்க. வயிறு நிறைய ஃபுல்லா எல்லாருமே சாப்பிட்டாங்க கைஸ். நானும் காலையில சாப்பிடவே இல்லையா, சம பசி. அப்புறம் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நானும் சேர்ந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே நல்லா சூப்பரா சாப்பிட்டோம் கைஸ். அந்த பிரியாணி எப்படி இருந்தது நம்ம அவங்க கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க அது அந்த மைக்ல நம்ம கேட்டதுனால அது வாய்ஸ் ஒரு மாதிரி இறையிற மாதிரி இருந்தது. அது கரெக்டா அது கேட்கல. அந்த வீடியோ நான் அப்படியே ஆட் பண்றேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படி சொல்றேன். உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது பிரியாணி, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம முக்கியமா இந்த ஒரு விஷயம் சொல்லணும். அங்க சொன்னாங்க ரொம்ப நாள் கழிச்சு நாங்க எல்லாருமே இவ்வளவு திருப்தியா சாப்பிடுறோம்னு சொன்னாங்க. பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன, அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்ல, போட்டுடலாமா? ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். மதுரை அன்னக்கொடி மாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி. கடைசியில தான் சேர்ந்தாரு விநாயக். அது யாரு? தாத்தா தடியும் எடுக்கையில கொடிய பறந்துருச்சு தாத்தோய்.
கைஸ் டான்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, செம்மையா இருந்ததுல. அதுவும் இல்லாம இந்த தாத்தா பயங்கரம் பண்ணிட்டாரு கைஸ். அப்புறம் ஆடி முடிச்சு டயர்டா இருக்கும்ல, அதனால எல்லாருக்கும் வந்து ஜூஸ் கொடுத்தோம் கைஸ். ஜூஸ் குடிக்கிறதுக்கு தனியா, அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டில வந்து கொடுத்தோம் கைஸ். நீங்க வந்து வீட்டுல கலந்து குடிச்சுக்கலான்ற மாதிரி அந்த பாட்டில வந்து கொடுத்தோம் கைஸ். அதுக்கப்புறம் தீபாவளினாலே பட்டாசு முக்கியம்ல, அதனால பட்டாசு எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க. பட்டாசு எல்லாம் கொடுத்துட்டு அவங்க அப்படியே ஜாலியா வந்து அந்த சுசூரத்தையை கொளுத்தி விளையாட்டு இருந்தாங்க. மிச்ச பட்டாசு எல்லாம் அப்படியே அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஜில் தீபாவளி நல்லா சூப்பரா ஜாலியா நல்லா கொண்டாடியாச்சு கைஸ். சரி, நல்லா வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட்டு நல்லா பட்டாசுலாம் வெடிச்சு அதெல்லாம் வந்து இப்போ ஃபுல்லா டயர்ட் ஆயிடுச்சு. அதனால நான் வந்துட்டேன். அந்த இடத்துல வந்து ஃபுல்லா பட்டாசு கொடுத்து, அப்புறம் வந்து டிராயிங் புக்கு, அப்புறம் வந்து அப்துல் கலாம் ஐயா அவங்களோட வந்து மாஸ்க் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை போயிட்டு எடுக்க முடியல, ரொம்ப ஃபுல்லா டயர்ட் ஆயிடுச்சு கைஸ். ஒரு மாதிரி நேற்று நைட்டு கொஞ்சம் லேட்டா தூங்குறேன்னா அதெல்லாம் வயிற்று வேற கலகினே இருக்குது. அதனால வந்து டயர்ட் ஆயிடுச்சு. நானும் போஸும் வந்து உட்காந்துட்டோம். ஸோ எல்லாம் சூப்பராக இருந்தது. உங்களால் முடிஞ்சா நீங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஜாலியாக தீபாவளி எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் சேஃபாக கொண்டாடலாம். எல்லாம் சூப்பர் நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு.